அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. நான் ரம்யா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரீசனிங் எபிலிட்டியில் எலிமெண்ட் சீரியஸ் அப்படிங்கிற ஒரு மெத்தட் தான் பார்க்க போகிறோம். எண்ணெழுத்து தொடர் கேள்விகள். சரியா? இந்த வீடியோவில் வந்து ஒரு 10 டைப் கொஷின்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஸோ இதிலேருந்தே கம்ப்ளீட்டாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கேட்பாங்களோ அது வந்து கிளியராக நான் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு டைப்பில் ஒவ்வொரு மெத்தட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா எக்ஸாமில் எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டுடலாம். சரிங்களா? குரூப் 4 குரூப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க இதிலேருந்து. ஸோ உங்களுக்கு வந்து கொடுத்துருக்க சீரீஸ் பாருங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெட்டர்ஸ் இருக்குது, நம்பர்ஸ் இருக்குது, சிம்பிள்ஸ் இருக்குது. இந்த மாதிரி வந்து மாற்றி மாற்றி கேட்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லெட்டர்ஸ் மட்டுமே கொடுத்துட்டு கேட்கலாம், இல்லைனா நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துட்டு கேட்கலாம். இந்த லெட்டர்ஸ்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா வவல்ஸ் இருக்கும், கான்சனன்ட்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களுக்கு கொஷின் கேட்கலாம். சரிங்களா? இப்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி தான் லாஸ்ட் வீடியோ பார்த்துருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சேனலுக்கு நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம். பின்வருவனவற்றில் எது வலது முனையிலிருந்து 14வது உறுப்பாக இருக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் நம்ம வலது முனை எது, இடது முனை எது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். வலதுங்கிறது நமக்கே தெரியும் பாருங்கள், இந்த பக்கம் தான். ஸோ இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம். இடது அப்படிங்கிறது இந்த பக்கம் இருந்து பார்க்கலாம். ஸோ இது சிம்பிள் கொஷின் தான். வலது முனையிலேருந்து 14வது உறுப்பு என்ன அப்படின்ட்டு இதில் கவுண்ட் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் இருந்தால் நம்ம பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14. ஓகே, 14 அப்படிங்கிறது இங்கே டாலர் சிம்பிள். ஓகேவா? 14வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டோம். இப்படி தான் வந்து ஈஸியாக போகணும். இது வந்து சிம்பிளாக இருக்குது இந்த கொஷின். அடுத்த கொஷின் பார்க்கலாம். மேலே உள்ள தொடரில் இருந்து அனைத்து குறியீடுகளும், குறியீடு அப்படிங்கிறது சிம்பிள் தான் கொடுத்துருக்கேன், கைவிடப்பட்டால் இடது முனையிலிருந்து 16வது உறுப்பு என்ன? 16வது உறுப்பு வந்து இடது முனையிலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் இடது முனையா வலது முனையா அப்படிங்கிறது கொஷினில் தெளிவாக பார்க்கணும், இல்லைன்னா மிஸ்டேக் கண்டிப்பாக ஆகிடும். 16வது உறுப்பு நமக்கு தேவை. அதில் ஒரு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, சிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே விட்டுணும். நம்ம சிம்பிள்ஸை விட்டுட்டு உறுப்புகள் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். சிம்பிள்ஸுங்கிறது இங்கே பர்சன்டேஜ், ஆஷ் இருக்குது, டாலர் சிம்பிள் இருக்குது. ஸோ ஓகே, நம்ம இடது முனைன்னு கொடுத்ததால இந்த பக்கம் தான் போக போகிறோம். இந்த பக்கம் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், 6 D 1 5 E அப்படிங்கிறது 5 வரைக்கும் வந்துருச்சு. அடுத்தது வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்குது, அதை நம்ம விட்டுடணும். ஓகேவா? அடுத்தது வந்து கேங்கிறது தான் 6ன்னு கவுண்ட் பண்ணணும். அந்த மாதிரி நீங்கள் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா கே அப்படிங்கிறது தான் உங்களுக்கு 16வது உறுப்பாக கிடைக்கும். ஓகேவா? இதுதான் வந்துட்டு ஆன்சர் நமக்கு. இது மாதிரி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ எந்த உறுப்பு வலது முனையிலிருந்து 18வது உறுப்புக்கு வலது புறம் 6வது இடத்தில் உள்ளது அப்படிங்கிறது தான். ஸோ இதில் ஒரு நான் ஃபார்மேட் உங்களுக்கு சொல்லிடுறேன், அது ஈஸியாக போகிற ட்ரிக்கு தான். ஸோ வலது முனை வலது புறம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அது மைனஸ் பண்ணிக்கோங்க. சேம் அதே தான், இடது முனை இடது புறம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க, மைனஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து மாற்றி இருந்தது வலது முனை இடது புறம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதை நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஷார்ட்கட்டுக்கு சொல்லியிருக்கேன், கொஷின் பேஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ வலது முனையிலிருந்து அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வலது முனையிலேருந்து இங்கேருந்து பாருங்கள், 18வது உறுப்பு என்னவா இருக்குது பாருங்கள், ஆஷ் அப்படிங்கிறது தான் 18வது உறுப்பு. ஸோ ஆஷ் அப்படிங்கிற உறுப்பு 18 இருக்கா? அப்போ ஆஷ் அப்படிங்கிற சிம்பிளுக்கு வலது புறம் 6வது இடத்தில் என்ன உறுப்பு இருக்குது? இப்போ இங்கேருந்து நம்ம பார்க்கணும். இதுக்கு இடது இது, வலது இது. ஆஷ்லேருந்து 6வது உறுப்பு என்ன வருது பாருங்கள், 1 2 3 4 5 6 அப்படிங்கிறது எம் தான். ஓகேவா? அப்போ நமக்கு எம் தான் ஆன்சர். ஓகேவா? இந்த மாதிரி கொஷினில் நீங்கள் போடலாம். நான் இப்போ சொன்னேன்ல ஷார்ட்கட்டு, வலது முனை அப்படிங்கிறது நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிக்கணும். வலது முனை வலது புறம் அப்படிங்கிறது 18 - 6 நீங்கள் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 12 அப்படிங்கிறது கிடைக்கும். எந்த பக்கம் இருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது இதிலே கொடுத்துருப்பாங்க. நமக்கு வலது முனைன்னு கொடுத்துட்டாங்க, அந்த பக்கம்தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இந்த பக்கம் இருந்து 12வது உறுப்பு என்னன்னு பாருங்கள், எம் வரும். ஓகேவா? இப்படியும் நீங்கள் போடலாம் ஷார்ட்கட்டில். உங்களுக்கு அப்படி புரிஞ்சால் அப்படி போடுங்க, அப்படி இல்லை இது போட்டுருங்க. அடுத்த கொஷின் பாருங்கள். 4th கொஷின் வந்து இடது முனையிலிருந்து, இடது முனைன்னு சொல்லிட்டாங்க அவங்களே, இந்த பக்கம் இருந்தால் நம்ம போகணும்.
13வது உறுப்புக்கு வலதுபுறம் 9வது உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. கொஷின் பிரகாரமே இப்போ ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். இப்போ இடது புறத்திலிருந்து 13வது உறுப்பு என்னன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த உறுப்பில் இருந்து வலதுபுறம் 9வது உறுப்பு என்னன்னு பாருங்கள். உங்களுக்கு பி அப்படிங்கிறது கிடைக்கும். நான் சொன்ன ஷார்ட்கட்டில் போட்டுடலாமா நம்ம? இது W தான் கிடைக்கும் ஆக்சுவலாக நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா. இப்போ பாருங்கள், இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இடது முனைன்னு சொல்லியிருக்காங்களா? இடது முனை அப்படிங்கிறது 13, நம்ம ஆட் தான் பண்ணோம். வலதுபுறம் அப்படிங்கிறத ஆட் பண்ணிவிடுவோம். நம்ம 22 அப்படின்னு கிடைக்கும். 22வது உறுப்பை நம்ம கண்டுபிடிச்சா போதும். எந்த பக்கம் இருந்து, இடது முனையிலேருந்து 22வது உறுப்பை கண்டுபிடிச்சா போதும், W அப்படிங்கிறது வந்துடும். என்ன சொல்கிறேன்னு புரியுதான்னு பாருங்கள். நம்ம இடது முனை இடது புறம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, மைனஸ் பண்ணிவிடுவோம். இதுவே இடது முனை வலது புறம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, ஆட் பண்ணணும். இந்த மாதிரி போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அடுத்த கொஷின் பார்க்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் தலைகீழாக மாற்றப்பட்டால், தலைகீழா அப்படின்னாக்கா ரிவர்ஸ் ஆர்டரில் எழுதுனாக்கா எந்த உறுப்பு இடது முனையிலிருந்து 8வதுக்கு வலதுபுறமாக 7வது இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதில் தலைகீழாக எழுதணும்னா இப்போ 6 அப்படிங்கிறது நம்ம என்னென்னு எழுத போகிறோம், ஹெச் அப்படிங்கிறது தான். இப்படி அப்படியே ரிவர்ஸ் ஆர்டரில் இங்கே எழுத போகிறோம். இப்போ 6ங்கிற இடத்துல ஹெச் வந்துடும், ஹெச்ங்கிற இடத்துல 6 வந்துடும். இது கம்ப்ளீட்டாக இந்த சீரீஸை நம்ம மாற்றி எழுத போகிறோம். அப்படி எழுதணும்னா கண்டிப்பாக மிஸ்டேக் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் எழுத வேண்டாம். நான் சொல்கிற மாதிரி பண்ணிவிடுங்க. என்னென்னா இதில் நம்ம ரிவர்ஸ் ஆர்டர் எழுதுறதுக்கு பதிலாக கொடுத்துருக்க இடங்களை மாற்றிடலாமான்னு பாருங்கள். இடது முனை அப்படிங்கிறத வலது முனைன்னு எழுதிடலாமா? வலதுபுறம் அப்படிங்கிறது இடது புறம்னு எழுதிடலாம். எப்படி மாற்றி நம்ம போட்டலாம். வலது முனையிலிருந்து வலது முனை அப்படிங்கிறது இடது புறம். மாறி இருக்குது, அதனால் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 7 + 8 அப்படிங்கிறது ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 15 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? நாம் இந்த முனையை வலது முனைன்னு மாற்றிட்டோம். இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது. இது இடது புறம். இப்போ நம்ம வலது முனையிலிருந்து தான் பார்க்குறோம். எத்தனாவது உறுப்பு? 15வது உறுப்பு. இதுலேருந்து 15வது உறுப்பு பார்த்திங்கன்னா பி வருது. ஓகேவா? ஏன்னா வலதுபுறம் தான் இந்த கொஷினை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கொஷின் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்கள். அடுத்த கொஷின் பார்க்கலாம். மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் எந்த உறுப்பு டாலர் சிம்பலுக்கு இடமிருந்து 4வது இடத்திலிருந்து 8வது இடத்தில் இருக்கும்? இதில் இடது முனை வலது முனைன்னு எதுவுமே கொடுக்கல. அவங்க டாலர் சிம்பிள் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. டாலர் சிம்பிளுக்கு இடது புறத்தில் 4வதாக எந்த உறுப்பு இருக்குன்னு பார்த்தா அந்த உறுப்புக்கு இடது புறத்தில் 8வது உறுப்பாக என்ன இருக்குது அப்படிங்கிறது தான் கொஷின் கேட்டிருக்காங்க. டாலர் சிம்பிள் எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்கா? அதுலேருந்து 4வது உறுப்பு என்னன்னு வருது பாருங்கள், ஆஷ் வந்துடுச்சு. ஆஷ்லேருந்து இடது புறமாக 8வது உறுப்பு என்ன இருக்குதுன்னு பாருங்கள், பர்சன்டேஜ். நமக்கு ஆன்சர் என்ன வந்துடுச்சு, பர்சன்டேஜ். ஓகேங்களா? இந்த மெத்தட் புரியுதா உங்களுக்கு? அடுத்த மெத்தட் நம்ம பார்த்துக்கலாம். இந்த கொஷின் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் தான். இது எஸ்எஸ்சி யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாமில் கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இதை பார்த்துக்கோங்க. 7th கொஷின் பாருங்கள். மேலே கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் 1வது 2வது 3வது உறுப்பு மற்றும் பல முறையே 20வது 19வது 18வது ஆகிய உறுப்புகள் ஆகியவற்றில் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. பரிமாற்றம் அப்படின்னாக்கா இன்டர்சேஞ்ச் பண்ணுவாங்க. 1வது உறுப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக 20வது உறுப்பை ரீப்ளேஸ் பண்ணுறது, 2வது உறுப்புக்கு பதிலாக 19வது உறுப்பு, 3வது உறுப்புக்கு பதிலாக 18வது, இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த கொஷினில் கேட்குறாங்க.
பிறகு எந்த உறுப்பு இடமுனையில் இருந்து இடமுனையில்னா இந்த பக்கம் இருந்து 14வது இடத்திற்கு 4வது இடத்தில் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரியா, நம்ம ஃபஸ்ட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறது நான் சொன்னேன். ஸோ அந்த மாதிரி நம்மளால் பண்ண மிஸ்டேக் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஃபஸ்ட்டாக இருக்க உறுப்பு 6 அப்படிங்கிறது 20வது உறுப்பு பாருங்கள் எம் அப்படிங்கிறது. இது ரெண்டுத்தையும் இன்டர்சேஞ்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா கொஷினில் கேட்டிருக்கிற உறுப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா 2வது பிளேஸில் டி இருக்குது, 19ல் வந்து கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேண்டாம், நான் வேறு மெத்தட் சொல்கிறேன், அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற உறுப்பையும் 20வது பிளேஸில் இருக்கிற உறுப்பையும் இன்டர்சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. அடுத்தது 2வது உறுப்பு 19வது உறுப்பு, இங்கே 3 இங்கே 18. ஓகேங்களா, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதாவது இடது முனை இடதுபுறம் அப்படின்னு தான் கொடுத்துட்டாங்க. அப்படின்னா நம்ம ரெண்டுத்தையும் மைனஸ் தான் பண்ணணும். 14வது 4வது உறுப்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 10 அப்படிங்கிறது கிடைக்கும். நமக்கு 10வது உறுப்பு இங்கே என்னவா இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணி பாருங்கள். 19 வரும். இங்கே மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 17, இங்கே 15 கிடைக்கும். ஓகேவா, இப்போ இது எல்லாமே மாறி இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நம்ம பண்ண போகிறது கிடையாது. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாருங்கள், 21 வருது. இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 21, இங்கே 21 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா 21ங்கிறது கிடைக்கும் அப்படின்ட்டு. அப்போ 10 அப்படிங்கிறதுல நம்ம எந்த உறுப்பை நம்ம ஆட் பண்ணாக்கா அப்படின்னா நமக்கு 21 கிடைக்கும். கண்டிப்பாக 21 கிடைக்கிறதுக்கு 11 தான் நம்ம ஆட் பண்ணி ஆகணும். அப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ 10வது இருக்கிற உறுப்பை தான் 11க்கு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. ஓகேவா, நமக்கு 11 அப்படிங்கிறது தான் தெரியும். 11வது இடமிருந்து பாருங்கள், இந்த பக்கம் இருந்து பாருங்கள் 11வது உறுப்பு என்ன வருது, 9. ஸோ இதை தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா, இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் எக்ஸாமில். அடுத்த கொஷின் பார்க்கலாம். 8வது கொஷின், பின்வருவனற்றில் எது சரியாக 6வது உறுப்பிற்கு இடையில் வலது முனையில் இருந்து 8வது உறுப்பு ஏற்பாட்டின் இடது முனையில் உள்ளது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், 6வது உறுப்பு வந்து வலது முனைன்னு சொல்லிட்டாங்க. 8வது உறுப்பு இருக்கு இல்லையா, அது இடது முனையிலேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இதுக்கு நடுவில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வலது முனையிலேருந்து 6வது உறுப்பு பாருங்கள், காப்பிரைட் சிம்பிள் இருக்கா. ஸோ இடது முனையிலேருந்து 8வது உறுப்பு என்னன்னு பாருங்கள், 3 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இதுக்கு நடுவில் இடைப்பட்ட உறுப்புகள்னு பாருங்கள். இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள். காப்பிரைட்டுக்கும் 3வது அந்த 2 மிட்பேயில் என்ன இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். 17 உறுப்புகள் இருக்குது. ஸோ 17 வந்துட்டு நம்ம பாதியாக பிரித்தோம் அப்படின்னாக்கா பிரிக்க முடியாது. ஸோ அது 8.5 அப்படின்லாம் நீங்கள் போடக்கூடாது. 8வது உறுப்பு இங்கே இருக்கா, ஸோ அதை விட்டுருங்க. வலது முனையிலேருந்து இந்த பக்கம் 8 விட்டுட்டிங்கன்னா நடுவில் வந்து ஒரு உறுப்பு இருக்கும். ஸோ அது பி. சரிங்களா, இதுதான் நம்ம கொஷினோட ஆன்சர். இதுக்கு நடுவில் வந்து சென்டரில் என்ன உறுப்பு இருக்குது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா, இந்த 6வது உறுப்பு வலது முனையிலேருந்து 8வது உறுப்பு இடது முனையிலேருந்து அதுக்கு நடுவில் வந்து 17 உறுப்புகள் நமக்கு இருக்குது. ஸோ அந்த 17 வந்து நம்ம 8 இந்த பக்கம் வலது முனையில் 8 விட்டுட்டு இடது முனையில் 8 விட்டோமா நடுவில் ஒரு உறுப்பு மட்டும் இருக்குது, அதுதான் பி. ஓகேவா, இது கிளியராக புரியுதுன்னு பார்க்குறேன். அப்போ நமக்கு வந்து ஆன்சர் பி தான். ஓகேவா, அடுத்த கொஷின் பாருங்கள். ஸோ இந்த 9வது கொஷின் கூட கொஞ்சம் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்குறாங்க. ஸோ இந்த கொஷினில் என்ன அப்படி சொல்கிறாங்கன்னு பாருங்கள். மேலே உள்ள தொடரில் இது போன்ற எத்தனை உறுப்புகள் உள்ளன அப்படின்னு தான் கேட்குறாங்க. எத்தனை செட் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் ஒவ்வொன்றையும் உடனடியாக ஒரு குறியீட்டால், இப்போ வந்து ஒரு லெட்டர் இருக்குது. ஸோ லெட்டரோட முன்னாடி வந்து சிம்பிள்ஸ் இருக்கிற மாதிரியும் லெட்டரோட பின்னாடி வந்து நம்பர்ஸ் இருக்கிற மாதிரியும் எண்கள் இருக்கிற மாதிரியும் தான் கேட்குறாங்க. சரிங்களா, இது எண்கள், இங்கே வந்து சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, இந்த மாதிரி வந்து செட்டாக எத்தனை செட்டு இந்த சீரீஸில் இருக்குது அப்படின்னு தான் கொஷின். இந்த கொஷின் இப்படி தான் எக்ஸாமில் உங்களுக்கு கேட்பாங்க. சரிங்களா, இதை நம்ம செக் பண்ணலாம்.
ஸோ இங்கே பாருங்கள் பர்சன்டேஜ் இருக்குது, ஒரு கேங்கிற லெட்டர் இருக்குது, நம்பர் இருக்குது, பர்சன்டேஜ் கே 3 அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அடுத்தது வந்து சிம்பிள்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும். அப்போ சிம்பிள்ஸ் இருக்கிற இடம்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். சிம்பிள்ஸ் இருக்குது, ஆஷ் அப்படிங்கிறது, ஏங்கிற லெட்டர் இருக்குது, 2 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஓகேவா, அது ஒன்றா. அடுத்தது பாருங்கள் அட் சிம்பிளையும் பாருங்கள், அதுவும் கரெக்டாக இருக்குது. அட் சிம்பிள் இருக்குது, என்னங்கிற லெட்டர் இருக்குது, 4 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எதுவுமே காம்பினேஷன் இந்த மாதிரி வரல. லெட்டர், சிம்பிள்ஸ், நம்பர் அப்படிங்கிற காம்பினேஷனில் எதுவுமே வரல. அப்போ 3 செட்டு தான் இருக்குது. 3 அப்படிங்கிறது தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஓகேவா, அடுத்த கொஷின் பார்த்துலாம். ஸோ இந்த கொஷினில் எப்படி கேட்பாங்கன்னா, இது வந்து கொஷின்லேயே கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அடுத்து வந்து இந்த கொஷின் மார்க்கில் என்ன வரும் அப்படிங்கிறது தான். பின்வருவனவற்றில் கேள்விக்குறியிட இடத்தில் எது வர வேண்டும் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்குறாங்க. ஸோ இது காம்பினேஷன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். டி அப்படிங்கிறது எங்கே இருக்குது, இங்கே இருக்கா, 5 இருக்குது, பர்சன்டேஜ் இருக்குது. அதாவது அந்த லெட்டர் வந்து 1 விட்டு 1 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த 4th 1 தான் இதுக்கு ஆன்சர். ஏன்னா இந்த மாதிரி தான் ஆப்ஷனில் கேட்பாங்க. சரிங்களா, 1 விட்டு 1 அப்படிங்கிறது டி, ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் இருக்குது, அதுக்கப்புறம் 1 விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ். சரிங்களா, ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் எடுத்து போட்டுருங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து 10 மெத்தட் இதில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். ஸோ 10 மெத்தட் பார்த்துருக்கோம் எலமெண்ட் சீரியஸில். இது வந்து கம்ப்ளீட்டாக எந்தெந்த டைப்பில் கேட்பாங்க எல்லாமே எடுத்து தான் நான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி கேட்டாலும் நீங்கள் போட்டலாம். இதில் ஏதாச்சும் ஒரு டைப்பு தான் கேட்பாங்க. ஸோ எலமெண்ட் சீரிஸ் வந்து கம்ப்ளீட்டாக இதோட முடிஞ்சிடுச்சு. அடுத்த வீடியோவில் வந்து நம்பர் சீரிஸ் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் எதை இருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. கமெண்ட், அதாவது உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலில். ஓகேங்களா, தேங்க்யூ டு ஆல்.